Hello aspirants, welcome back to After with Manik. It is survival of the fastest. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது தமிழ் பழமொழி. ஜனவரி பிறந்தால் நிறைய ஜாபுகள் பிறக்கும்ன்றது தான் இங்கிலீஷ் பழமொழி. என்னங்க சொல்றீங்கன்னா, ஆமாங்க, இந்த இந்த ஜனவரி பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நம்ம பேசுற வீடியோ இதுதான். அடிச்சாம் பாரு மொதல் பால்லே சிக்ஸர்ன்ற மாதிரி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிபிஎஸ்இ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. அந்த கவர்மெண்ட் போர்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு 12th முடிஞ்சவங்களுக்கு ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க. அண்ட் காலேஜ் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறாங்கன்னா, சூப்பரண்டன்ட் அப்படின்ற லெவல் 6 போஸ்ட். லெவல் 6னா நீங்கள் வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி. ஸோ நான் பே ஸ்கேல் சும்மா நான் நெட்லேயே போட்டு பாருங்க. 35,400 ஃபர்ஸ்ட்டு, 1,12,400 அப்படின்றது அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் அந்த ரேஞ்சு. ஸோ இன்ஹேண்ட் சேலரி கண்டிப்பாக 60+ கிராஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றும் குறைச்சலாம் கிடையாது. அவங்களுடைய அது வந்து லெவல் 2 ஜாப். அது லெவல் 6, இது லெவல் 2. அது குரூப் பி, இது குரூப் சி. ஓகேவா? இதுவும் கண்டிப்பாக 30,000 கிராஸ் பண்ணிடும். ஓகே சேலரி. ஸோ அதனால் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஏன்னா நான் ஓரளவு தான் சொல்ல போகிறேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துங்க வேக்கன்சிஸ் சொல்லிவிடுவோம். வேக்கன்சி சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் ஹைலைட்ஸ் கண்டிப்பாக சொன்னால் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக ஓஎம்ஆரில் நடத்தக்கூடிய எக்ஸாம். எந்த ஒரு கம்ப்யூட்டர் மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. ஓஎம்ஆரில் 3 மணி நேரம் தராங்கங்க எக்ஸாமுக்கு. ஸோ இது வந்து ஸ்பீடு ஒரு பெரிய ஃபேக்டராகவே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் ஸ்பீடாக வரமாட்டேங்க சார், நான் நல்லா போடுறேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். 3 மணி நேரம் கொடுத்து ஒரு எக்ஸாம் ஓஎம்ஆரில் வைக்கும்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர் கையிலே தரும்போது உங்களால் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இன்னொரு விமனுக்கெல்லாம், பார்த்துட்டு இருக்க லேடிஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நோ ஃபீஸ். அடுத்தது வந்து ஏஜ்டு விமன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. லைக் அந்த எட்ஜெல்லாம் இருப்பீங்கல்ல, 30 தாண்டினோடனே அந்த ஒரு படபடப்பு வந்துடும். ஏன்னா 30ஓட இந்த ஜாபும் க்ளோஸ் ஆகுது தான். ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். இவங்க விமனுக்குனே தனியாக 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. விச் இஸ் என்ன சொல்கிறது, நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் எங்கேயுமே. மேபி வேறு எதில் இருந்திருக்கலாம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விமனுக்குன்னு ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. சரியா? ஸோ அப்போ 40 வயதில் இருக்கவங்க கூட எழுதலாம். புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேர் கேட்பீங்க, சார் அது மாதிரி 36 ஆகிடுச்சு, ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு ஜாப் போகணுன்ற சுச்சுவேஷன் வருது, பட் ஏஜ் பார் ஆகிடுச்சு 36, ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது வேகன்சி இருந்தால் சொல்லுங்கும் போது நான் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனல்னு சொல்லுவேன். இது உங்களுக்கான டைம். யார் உங்கள் மைண்டில் வந்தாலும் வேலைக்கு போய் ஆகணும், உங்கள் அக்கா இல்லை உங்களுடைய யாராவது ஒருத்தவங்க கசின் ஏஜ் ஆகிடுச்சானா இப்போ வெறியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் தயவுசெய்து. சரியா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள லைட் அப் பண்ணும். சரி, ஓகேங்களா? ஏன்னாங்க இதெல்லாம் ரேர் ஜாப்ஸுங்க. ரேர்னா எல்லாரும் ஐபிபிஎஸ் படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி இதெல்லாம் மாதிரி பொதுவாக டிஎன்பிஎஸ்சி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பட் இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது, போட்டியும் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நான் ஓஎன்ஜிசியில் செலக்ட் ஆகும்போது 4 வேகன்சி தான் தமிழ்நாட்டில். யாருக்குமே ரொம்ப தெரியல. எக்ஸாமினேஷன் ஹாலே வெறிச்சோடி போய் தான் நான் எழுதினேன். என் பக்கத்துலலாம் யாரும் இல்லை, என் பின்னாடியும் யாரும் இல்லை. ரொம்ப ஒரு ஐபிபிஎஸ் மாதிரி ஒரு இடம். எக்ஸாம்லாம் போய் எழுதிட்டு அங்கே அவ்வளோ கூட்டம் திருவிழா மாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஐ காட் செலக்டட். பட் நிறைய பேர் முடிச்சுட்டு வந்தோடனே என்னோட டேலண்டடான பீப்புளெலாம் எழுதலை. ஏன்னா எப்படி உனக்கு தெரிஞ்சது இந்த நோட்டிஃபிகேஷன் எதில் பார்த்து அப்படின் போது, அதுதான் இந்த மாதிரி ரேரான விஷயங்கள் நீங்கள் தமிழன் கைடில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? எனி டிகிரி ஓகேவா, நல்ல ரெப்யூட்டேஷன். ஓகே, ஸோ இதுதான் ஹைலைட்ஸ் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கவனமாக முடிஞ்சால் ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேக்கன்சி ஃபஸ்ட்டு 212 விச் இஸ் அ குட் வேக்கன்சி. அதில் 2ஆக பிரியுது 2 ஜாபுக்கு. சூப்பரண்டன்ட் ஜாபுக்கு 142, அதுக்கு தான் அதிகம். இந்த கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு தான் அதிக வேகன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 70 வேகன்சி தான், விச் இஸ் அ குட் வேகன்சி. நான் சொன்னேனே, நான் 4 வேகன்சியில் உள்ளே போனேன்னு. எஸ், ஸோ 2 இருக்குது. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டேட் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் லாஸ்ட் டேட் வந்து 1 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த மாதம் ஜனவரி எண்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து 31/1/2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபீஸ் வந்து 800 ரூபாய். அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபீஸை பார்க்காதீங்க, தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் 800 ரூபாய். யாருக்கு? அன்ரிசர்வ்டு, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வழக்கம் போல். அண்ட் மற்ற விமன் எல்லாருக்கும், எஸ்சி எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்கும் நோ ஃபீஸ். ஓகேவா? சரி, குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 31/1/2025 அன்னைக்கு தானே லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண சொன்னேன். அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு டிகிரி இருக்கணும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரதுக்கு லேட்டானா கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்கும்போது அந்த தேதியில் முடித்த மாதிரி மார்க் ஷீட்லையோ வேறு என்னங்க அது ப்ரொவிஷனல்லையோ டிகிரி சர்டிஃபிகேட்லையோ இல்லை கன்சாலிடேட்டட்லையோ அந்த டேட்டில் டிகிரி முடித்த மாதிரி இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள்.
கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்படின்னா. ஓகேவா? அண்ட் 12த்துமே அதே தான். அந்த டேட்ல முடிச்சிருக்கணும். ஸோ சூப்பரண்டன்ட் போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கூட ஒர்க்கிங் நாலேட்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது தெரியணும். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண பேசிக் எம்எஸ் ஆஃபீஸு, இன்டர்நெட்டில் போய் எல்லாருக்கும் தெரியும்ல, ஷஃபிள் பண்ண இன்டர்நெட்டில் போய் சர்ஃப் பண்ணுறது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாமில் கேட்பாங்க. வரேன், அடுத்து சிலபஸ்க்கு வரேன். இதே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்னா ஜஸ்ட் 12th முடிச்சிருந்தா போதும். 2 பேருக்குமே இந்த 2 ஜாபுமே நீங்க எடுக்கணும்னா, எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலா ஸ்கில் டெஸ்ட் அப்பியர் ஆகணும். விச் இஸ் டைப்பிங் டெஸ்ட். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்க அடிச்சு காமிக்கணும். சர்டிஃபிகேட் காமிக்கக்கூடாது. அடிச்சு காமிக்கணும் லைவா. நீங்க லோயர் முடிச்சிருந்தா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஸ்பீடு வந்திருக்கும்ல, அந்த ஸ்பீடு அங்க பதிவு பண்ணி காமிக்கணும். அதனால தான் சொல்றேன், தயவுசெய்து எல்லாரும் போங்க. சும்மா இருக்க டைம்ல டைப் ரைட்டிங் கத்துக்கங்க. லோயர் முடிச்சு எனக்குமே அதே தான். ஓஎன்ஜிசி செலக்ட் ஆகும்போது எனக்கு ஸ்கில் டெஸ்ட் வச்சாங்க. டைப்பிங் லோயர் முடிச்சதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சார் எனக்கு டைப் பண்ண தெரியும் சார் அப்படின்னா, இங்கே டாக்குமெண்ட் வச்சுருவாங்க, இப்படி பார்த்து அடிக்கணும். கீபோர்டை பார்த்து அடித்தா மிஸ் ஆயிரும். அதனால் டைப்பிங் கிளாஸ் போயிருங்க தயவுசெய்து. நம்ம தனியாக பேசுவோம் இதை பற்றி. இதான் வந்து என்னது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொல்லலை. ஏஜ் வந்து சூப்பரண்டன்ட்டுக்கு வந்து மினிமம் 18, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் மினிமம் 18 வயசு முடிஞ்சால் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, அதாவது 12th முடிச்சவங்களுக்கு இல்லையா, 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சூப்பரண்டன்ட் ஜாப்ஸ்க்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 18 to 30, 18 to 27. இதுவும் என்னைக்கு என்ன சார், என்னைக்கு பர்த்டே அப்படி இருக்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்பீங்க. சார் மை டேட் ஆஃப் பர்த் இஸ் ஸோ அண்ட் ஸோ, ப்ளீஸ் கால்குலேட் அண்ட் டெல் மீ அப்படின்னு போடுவீங்க. பஸ் நெட்டில் போயிட்டு மை ஏஜ் ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டால் பல வெப்சைட்களுக்கு தயவுசெய்து பாருங்கள். ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா இதை விட பல ஆப்டிடியூட் சம்லாம் போட வேண்டியிருக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதனால் இப்போ பண்ணுங்கள். இதுவும் அதே எல்லாமே அந்த ஒரு தேதி தாங்க. 31/1/2025 அன்றைக்கு உங்களுக்கு 18 இருக்க வேண்டும். அன்றைக்கு உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ஏஜ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ரிலாக்ஸேஷன் வழக்கம் போல இருக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரிலாக்ஸேஷன் 30 வயசு தாண்டினவங்க மெயினா, இல்ல 27 வயசு தாண்டினவங்க அந்த செகண்ட் போஸ்ட்டுக்கு கேளுங்க. வழக்கம் போல ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஜென்ரலுக்கு அன்ரிசர்வ்லாம் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வருடம் ரிலாக்ஸேஷன். விமனா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுடைய என்ன வயசாக வேணா இருங்க, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணீங்களோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. மீதி வர வயசு இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43 வயசு உங்களுக்கு ஆகுது. 10 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வயசு 33 தான். அந்த மாதிரி வச்சுப்பாங்க. சார் 30 தானே சார் சொன்னீங்கன்னா 3 வருஷம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு 3 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இதான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நான் பிடிஎஃப் வைக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான். சரியா? எஸ், இதாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் இப்போ ஓபிசி நீங்க சொன்னீங்கன்னா சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும். என்னைக்குன்னா 31/1/2025. இந்த பாபநாசம் படத்துல இருந்து அக்டோபர் 2 அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 31/1/2025 அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல? ஏன்னா எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல காட்டல. ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்களே, அதை நான் சொல்லி ஆகணும்ல. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே ரினியூடாக வச்சுருங்களேன். நீங்கள் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் வந்துட்டீங்கல்ல, எப்பயுமே சர்டிஃபிகேட் வேலிடிட்டி அந்த 1 இயர் முடியும் போது அடுத்து எடுத்து வச்சுருங்க. புரியுதா நான் சொல்கிறது? எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உங்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஏஜ், லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன் வந்து சவுத்தில் எங்கெங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சென்னை ஜோன் இருக்குது, பெங்களூர் ஜோன் இருக்குது, விஜயவாடா ஜோன் இருக்குது, ட்ரிவாண்ட்ரமில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எங்கே வேணால் போடலாம். அவங்க இங்கே தான் போகணும்னு அஷூரன்ஸ் கொடுக்கல. பட் மெஜாரிட்டி உங்களுக்கு சென்னை போட வாய்ப்பு இருக்குது. சரியா? மார்க் அதெல்லாம் பார்த்து. ஓகேவா? சென்னையில் உங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், சரி வேணான்னு. சென்னையில் இருக்குது, வேலை செய்ய வாய்ப்பு இருக்குல்ல, அப்ளை பண்ணுங்கள். சரியா? எஸ். இப்போ வேறு என்னங்க சொல்கிறது? நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஃபீஸ் சொல்லிட்டேன். எக்ஸாம் பேட்டர்ன், த கிளைமேக்ஸ்க்கு வந்துடுறேன். இதை ஏன் நான் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, அது மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க அந்த டேப்லெட் காலம்லாம். அதை நான் இப்போ லைட்டாக ஓரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லிடவா? 12வது முடிச்சவங்க, இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு சொல்லிடுறேன். அந்த ஜாபுக்கு லெவல் 2 ஜாபுக்கு சொல்லிடுறேன். ஒரே எக்ஸாம், அடுத்து ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட். இந்த ஒரு எக்ஸாம்ன்றது டயர் 1ன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பேட்டர்ன் வரும் தானே அப்படியே கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. பேங்கிங்லாம் கிடையாது. சரியா? ஜிகே படிச்சிருக்கணும், ஜிஎஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், பேங்கிங் படித்தவர்களும் கொஞ்சம் ஜிஎஸ் அப்படி லைட்டாக எட்டி பார்த்து ரெடி பண்ணி கொஞ்சமாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அடிச்சு விடலாம், அட்டன் பண்ணலாம். உண்மையிலே சொல்கிறேன். ரேர் எக்ஸாம்ஸ். நான் அது அப்படி தானேங்க, பேங்க்கில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குவிட் பண்ணிட்டு தானே ஓஎன்ஜிசி ட்ரை பண்ணேன். லைட்டாக ஜிகே, லைட்டாக டச் பாலிட்டி, லைட்டாக அப்படியே அங்கங்கே அப்படியே ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருங்க, அதில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இதுலேயும் குவான்ஸ் ரீசனிங் இருக்குது. குவான்ஸ் ரீசனிங் நம்ம கோர்ஸ் உங்களுக்கு முழுக்க இதில் ஹெல்ப் பண்ண போகுது. எஸ்எஸ்சி கோர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு எஸ்எஸ்சி கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் காம்போ இருக்கும், இல்லை தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ, என்ன வேலிடிட்டி வேணுமோ எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பொருந்திடும். ஏன்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி எல்லாமே இருக்குது, எல்லாமே கேட்பாங்க.
குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ல 25 மார்க் 25 கொஸ்டினை கொடுத்துட்டு 75 மார்க்குக்கு தராங்க. அவ்வளோ வெயிட்டேஜ் தராங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் பேட்டர்ன் நீங்கள் அந்த டேப்லெட் காலம் அழகாக பாருங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஒரு சின்ன விஷயம் ஹிந்தியும் இருக்குது. ஓகேவா? ஹிந்தி வந்து ஒரு 15 மார்க் தான். அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. சிபிஎஸ்சி அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. அண்ட் அவேர்னஸ் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங்லேயே கவர் பண்ணிடணும் மார்க்கை. ஜிஎஸ்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடணும். மீதெல்லாம் என்ன கொடுத்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? டயர் 1 ஓகேவா? 2 மணி நேரம் எக்ஸாம். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ணால், ஸ்கில் டெஸ்ட் ஜஸ்ட் குவாலிஃபைங் தான், அதுக்கு மார்க்லாம் கிடையாது. இதே நீங்கள் சூப்பரண்டென்ட் ஆசைப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் காத்து கொண்டிருக்கிறது. டயர் 1 இதே சிலபஸ் தான், பட் மார்க் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதை நீங்கள் பேட்டர்ன் பார்த்தா புரிஞ்சிடும். இதே சிலபஸ் தான், இப்போ நான் சொன்ன இதே சிலபஸ் தான். பட் கிளியர் பண்ணிங்கன்னா டயர் 2 என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஃபுல்லாக ஜிஎஸ் கேட்குறாங்க. நோ ஆப்டி, நோ ரீசனிங். இங்கிலீஷ் கூட ஏதோ கொஞ்சம் வச்சுருக்காங்க. பட் நோ ஆப்டி, நோ ரீசனிங். ஜிஎஸ் அதுவும் எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க? பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பார்ட்டாக வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. அதாவது ஆப்ஜெக்டிவ் எம்சிக்யூ கொஸ்டினும் கேட்பாங்களாம், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினும் கேட்பாங்களாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் நீங்கள் டேக்கிள் பண்ணணுமா. இன்னொன்று, ஒரு பார்ட்லேயும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 30% எடுக்கணுமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஜாகிரஃபி பிடிக்காதுங்க, நான் ஹிஸ்ட்ரி பர்சன். நான் ஹிஸ்ட்ரி சும்மா சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி பாலிட்டி தான் நான் மார்க் எடுப்பேன்னா, ஜாகிரஃபியில் முட்டை எடுத்துகிட்டு வந்தால் அமுச்சு விட்ருவாங்க. எல்லாத்துலேயும் மினிமம் 30% குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓஎம்ஆரும் இருக்குது, சாரி எம்சிக்யூவும் இருக்குது. ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும், டிஸ்கிரிப்டிவும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2ல் யாருக்கு? நீங்கள் சூப்பரண்ட் ஆகணும். லெவல் 6 போஸ்ட்டுங்க, சும்மா விடுவாங்களா? எஸ், 3 மணி நேரம் எக்ஸாம். எஸ், இதெல்லாம் இந்த ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து இதுதான் விஷயம். ஸோ கொஷின்ஸ் வில் பி இன் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சின்ஸ் இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். வேறு என்ன டவுட் உங்களுக்குனாலுமே நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. அண்ட் படிச்சுட்டும் ஸ்டில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, எல்லாம் தெரியலனா வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள், 6380435897. சரியா? ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. கன்ஃபார்மான ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஜாப் நியூ இயர்க்கு முதல்ல வந்துருக்குதுன்னும் போது உங்களுக்கு உடனே சொல்லணுன்றதுக்காக தான் நான் எந்த ஒரு மெட்டீரியலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே சரி சொல்லிடுவோம், நீங்கள் அப்புறம் பிடிஎஃப் பார்த்துட்டு டவுட் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 1/3 நெகட்டிவ் வேறு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளுக்கெல்லாம் ஏபிசிடி பிங்கி பாங்கிலாம் போட முடியாது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, பொங்கல்லாம் வந்துட்டு கூட கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். பட் எக்ஸாம் சென்டர் சார், எக்ஸாம் சென்டர் போயிடும், இன்றைக்கே அப்ளை பண்ணுன்னு அம்மா அப்பா திட்டுவாங்க இல்லையா? நீ அம்மாவாசை அன்னைக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால சொல்கிறேன். சவுத்தில் நான் 4 ஜோன் சொன்னேன்ல, சென்னை, பெங்களூர், விஜயவாடா, திருவேண்டரம். அந்த 4 தான் எக்ஸாம் சென்டரும். நாங்கள் தான் வைப்போம், எங்கள் எக்ஸாம் சென்டரில் தான் வைப்போம், எங்கள் ஆஃபீஸில் தான் எக்ஸாம் வைப்போம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில, வைக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஸோ சூப்பரான ஒரு ஜாப், அதில் நான் கேரண்டி சொல்வேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்னும் போது கண்டிப்பாக அது ஒரு ஒர்த்தான ரெக்ரூட்மெண்ட் தான். அதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல சொல்லும்போது நிறைய பேர் தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ளை பண்ணுங்கள். பட் அந்தளவுக்கு ஒரு மாசாக வர மாட்டாங்க. கோவிலம்பாக்கத்தில் போய் பேங்கர்ஸ் வந்து அடிச்சு பிடிச்சின்னு உள்ளே போகிறீங்க இல்லையா? திருப்பதி சாமியை பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு மறக்காமல் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ்.